Ephesians chapter 2 verses 1 to 3. எபேசியர் 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்போது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். But we also read in the first verse that he has quickened us. ஆனால் முதலாம் வசனத்தில் அவர் நம்மை உயிர்ப்பித்தார் என்று படிக்கிறோம். That's connected with resurrection. அது உயிர்த்தெழுதலோடு கூட சம்பந்தப்பட்டிருக்கிறது. Now here we read in verse 1 that once upon a time we were all dead. முதலாம் வசனத்தில் முற்காலத்திலே நாம் யாவரும் மரித்தவர்களாய் இருந்தோம் என்று படிக்கிறோம். A man who commits a sin in heaven's sight is a dead person. பரலோகத்தின் கண்ணோட்டத்தில் ஒரு மனுஷன் பாவம் செய்வான் என்றால் அந்த மனுஷன் செத்த மனுஷனாக கணக்கில் கொள்ளப்படுகிறார். He may be very rich, he may be very educated, he may be very beautiful, he may be very capable, but he is dead. ஒருவேளை அவன் மிகவும் பணக்காரனா இருக்கலாம், மிகவும் படித்தவனா இருக்கலாம், மிகவும் அழகுள்ளவனா இருக்கலாம், மிகவும் திறமையுள்ளவனா இருக்கலாம், ஆனால் பரலோகத்தின் பார்வையில் அவன் செத்தவன். Once upon a time we were all dead like that. ஒரு காலத்தில் நாம் யாவரும் அதை போலவே செத்தவர்களாய் காணப்பட்டோம். Now this dead person is called by two names in this scripture portion. இப்பொழுது நாம் வாசித்ததான இந்த வேத பகுதியில் இந்த செத்துப்போன மனுஷன் இரண்டு பெயர்களினால் அழைக்கப்படுகிறார். These dead people are called by two other names. இல்லாவிட்டால் இந்த மரித்துப்போன ஜனங்கள் இரண்டு பெயர்களினால் அழைக்கப்படுகிறார்கள். First of all, they are called children of disobedience. முதலாவதாக அவர்கள் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். So the first name given to dead people is they are called the children of disobedience. எனவே இந்த மரித்துப்போன ஜனங்களுக்கு முதலாவதாக கொடுக்கப்படுகிற பெயர் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். So everyone who does not know Jesus personally, who has not established a relationship with Jesus personally, is a child of disobedience. எனவே இயேசுவை தனிப்பட்ட விதத்தில் அறியாதிருக்கிற ஒவ்வொருவரும், இதுவரைக்கும் இயேசுவோடு கூட தனிப்பட்ட உறவை உண்டாக்கிக் கொள்ளாத ஒவ்வொருவரும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். Everything that he does is against God. அவன் செய்கிறதான ஒவ்வொரு காரியமும் தேவனுக்கு விரோதமானது. That's why such a person, a child of disobedience, is an enemy of Christ, because he will not do anything that God says. எனவேதான் அப்படிப்பட்டதான நபரானவர் கீழ்ப்படியாமையின் பிள்ளையாக தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமான ஒரு சத்துருவாய் காணப்படுகிறார். If a person is dead, ஒரு மனுஷன் செத்தவனாய் இருப்பான் என்றால், that is dead according to this scripture portion, இந்த வேத பகுதியின்படி அவன் செத்தவன், then everything that he does is accounted for disobedience. அப்படியாக இருக்கும் என்றால் அவன் செய்கிறதான ஒவ்வொரு காரியமும் கீழ்ப்படியாமை என்கிறதான கணக்கின் கீழ் வருகிறது. I'll repeat what I said. நான் சொல்லுகிறதை மறுபடியும் சொல்லுகிறேன். Everything that a man who is not saved does is called disobedience. ரட்சிக்கப்படாத மனுஷனானவன் செய்கிறதான ஒவ்வொரு காரியமும் அவன் கீழ்ப்படியாமை செய்கிறான் என்பதில் கணக்கில் வருகிறது. It may be even going to work, an ordinary harmless thing. ஒருவேளை அவன் வேலைக்கு போகலாம், அது சாதாரண தீங்கற்றதான ஒரு வேலை. But since he is in a realm called being a child of disobedience, even that is accounted as disobedience. ஆனால் அவன் ஒரு குறிப்பிட்ட ராஜ்யத்திற்குள் கீழ்ப்படியாமையின் பிள்ளையாக இருக்கிறபடியினால் அவன் கீழ்ப்படியாமை காட்டுகிறான் என்பது அர்த்தம். Whatever he does, அவன் என்ன செய்தாலும், I'll give you an example. அதற்கு ஒரு உதாரணத்தை கொடுக்கிறேன். About 4 or 5 years ago, 4 அல்லது 5 வருடங்களுக்கு முன்பாக the Irumbulur procession was going on. இரும்புலூர் பவனி நடந்து கொண்டிருந்தது. I was in Chembakam at that time. அந்த நேரத்தில் நான் செம்பாக்கத்தில் இருந்தேன். And Pastor Wesley told 3 or 4 of us, after the procession, stay back. பாஸ்டர் வெஸ்லி அவர்கள் எங்களில் 4 பேரை பார்த்து பவனி முடிந்த பிறகு நீங்கள் இங்கே இருங்கள் என்று சொல்லிவிட்டார். So the procession was over. பவனி முடிந்தது. We went to pastor's room. நாங்கள் பாஸ்டரின் அறைக்கு சென்றோம். He was sleeping. அவர் தூங்கிக் கொண்டிருந்தார். So then we said, pastor has already gone to sleep, so we'll go back to our faith homes and come in the morning. அப்பொழுது நாங்கள் சொன்னோம், பாஸ்டர் ஏற்கனவே தூங்கிவிட்டார், எனவே நாம் நம்முடைய faith home சென்று விட்டு காலையில் திரும்பி வரலாம் என்று சொன்னோம்.
Then in the morning I called up Pastor Wesley. காலை நான் பாஸ்டர் வெஸ்லி அவர்களுக்கு போன் செய்தேன். And I told him, Pastor, I have to pack up and got some clothes to iron. I'll finish that and come. அப்போது நான் போனில் தொடர்பு கொண்டு அவரோடு கூட, பாஸ்டர், நான் சில என்னுடைய வஸ்திரங்களை அயன் பண்ண வேண்டியதாக இருந்ததினால், நான் பேக் பண்ண வேண்டியதாக இருந்ததினால் நான் திரும்பி வந்து விட்டேன் என்று சொன்னேன். No. I have some clothes to iron and pack my suitcase. I will finish it and come. I'm asking permission. வந்து விட்டேன் என்ன சொல்லல. என்னுடைய வஸ்திரத்தை நான் அயன் பண்ண வேண்டும், நான் பேக் பண்ண வேண்டும், அதை செய்துவிட்டு நான் வந்து விடுகிறேன் என்று சொன்னேன். Pastor asked, where are you speaking from? அப்பொழுது பாஸ்டர் அவர்கள் என்னை பார்த்து, நீ எங்கே இருந்து பேசுகிறாய் என்று கேட்டார்கள். I said, from Sembakam, Pastor. அப்பொழுது நான் சொன்னேன், செம்பாக்கத்திலிருந்து பேசுகிறேன் பாஸ்டர். Who asked you to go there? அங்கே உன்னை போகும்படி யார் உனக்கு சொன்னது? Come here and talk to me. இங்கே வந்து என்னிடத்தில் பேசு என்று சொன்னார். And he kept the phone down. போனை வைத்து விட்டார். So I had to go to Chembakam and repeat the same thing. Then he said, go iron and come there. அப்போது நான் போய் இரும்பலூருக்கு சென்று நான் அதே காரியத்தை சொல்லிவிட்டு மறுபடியும் திரும்பி வந்து. இல்ல அதே காரியத்தை சொன்னேன். அப்பொழுது அவர் சொன்னார், சரி போய் அயன் பண்ணிட்டு வா. So I had to go back to my faith home and then iron my clothes and come. எனவே நான் என்னுடைய faith home-க்கு திரும்பி சென்று என்னுடைய உடைகளை அயன் பண்ணிவிட்டு மறுபடியும் திரும்பி வர வேண்டியதாக இருந்தது. What happened was just after we left Irumblur, he woke up. என்ன நடந்தது என்றால், நாங்கள் இரும்பலூரை விட்டு வந்து விட்ட பிறகு உடனே அவர் எழுந்து விட்டார். And he looked around and we were not there. அவர் எங்களை தேடி பார்த்தபோது நாங்கள் அங்கே இல்லை. So he asked us to stay back. I used my own brains. He's gone to sleep and I went away. அவர் எங்களை அங்கே தங்கும்படியாக சொன்னார். ஆனால் நான் என்னுடைய சொந்த மொழியை உபயோகித்துவிட்டு அங்கே இருந்து வந்து விட்டேன். Even my taking a phone from Sembakam and calling pastor and asking for permission is accounted as disobedience. நான் செம்பாக்கத்திலிருந்து அவருக்கு போன் செய்து அவருக்கு அனுமதி கேட்பதும் கீழ்ப்படியாமையின் கணக்கில் வந்தது. That's why I said, you come here and ask and go. எனவேதான் அவர் சொன்னார், நீ இங்கே வந்து எனக்கு அனுமதி கேட்டுவிட்டு போ. So a person who is in the area of disobedience, whatever he does there is called disobedience. எனவே ஒரு நபரானவர் கீழ்ப்படியாமையின் பகுதியில் இருந்து கொண்டு அவர் என்ன செய்தாலும் அவர் கீழ்ப்படியாமையே செய்கிறார். Once upon a time we were like that. ஒரு காலத்தில் நாமும் அப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம். Everything harmless that we do for day to day life is accounted as disobedience. நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நாம் செய்கிறதான தீங்கற்றதான காரியங்களாய் இருந்தாலும் அது கீழ்ப்படியாமையாகவே இருக்கிறது. But God has changed that. ஆனால் தேவன் அதை மாற்றினார். The second name given to them is, they are called the children of wrath in the third verse. மூன்றாம் வசனத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான பெயரானது கோபாக்கினையின் பிள்ளைகள். What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? Hell is called the wrath of God. நரகம் என்று சொல்லுவது அது தேவனுடைய கோபாக்கினை என்று அழைக்கப்படுகிறது. That fire that we see burning in hell is nothing but God's anger. நாம் நரகத்தில் பார்க்கிறதான அந்த எரிந்து கொண்டிருக்கிற அக்கினியானது வேறு ஒன்றும் அல்ல, அது தேவனுடைய கோபாக்கினை. That God's anger is not meant for you and me, it's meant for the devil and his angels. அந்த தேவனுடைய கோபமானது உங்களுக்கும் எனக்கும் நியமிக்கப்பட்டது அல்ல, அது பிசாசுக்கும் அவருடைய தூதர்களுக்கும் நியமிக்கப்பட்டது. The Bible says hell is not made for man, it was made for the devil. வேதம் சொல்லுகிறது நரகமானது மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது அல்ல, அது பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் உண்டாக்கப்பட்டது. But the Bible says this devil, the prince of the power of the air, is influencing us, deceiving us and taking us away into hell. ஆனால் வேதம் சொல்லுகிறது இந்த ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய அவன் நம்மை, நம்முடைய மனதை மாற்றி நம்மேல் ஆதிக்கம் செலுத்தி நம்மை வஞ்சித்து இன்னொரு திசையில் அவன் நம்மை கொண்டு செல்கிறான். And so we land into a hell that is not made for us but for the devil. எனவே நாம் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற இராததான ஒரு நரகத்தில் போய் சேர்ந்து விடுகிறோம். So every time we disobey, every disobedient act is a step towards hell. எனவே ஒவ்வொரு முறையும் நாம் கீழ்ப்படியாமை காட்டும் போது அந்த கீழ்ப்படியாமையின் செயலானது நரகத்திற்கு நாம் எடுத்து வைக்கிறதான ஒவ்வொரு படியாய் காணப்படுகிறது. Every disobedient act is a step towards hell. ஒவ்வொரு கீழ்ப்படியாமையின் செயலும் நரகத்திற்கு போகிறதான ஒரு படியாய் இருக்கிறது. Now here we read of something called the course of this world. இந்த உலகத்தின் வழக்கம் என்று நாம் படித்தோம். Just like we go on a procession. நாம் எப்படி ஒரு பவனில் போகிறோமோ, just like that the whole world, crores and crores of people are on a procession to hell. அதே போல முழு உலகமும் கோடிக்கணக்கான ஜனங்கள் நரகத்தை நோக்கி பவனியாய் சென்று கொண்டிருக்கிறார்கள். Just like we are an army today with Jesus as the captain, the world is an army today with Satan as their captain. இன்றைக்கு நாம் எப்படி ஒரு ராணுவமாக இருக்கிறோமோ, அந்த இயேசுவானவர் எப்படி நமக்கு சேனை தலைவராய் இருக்கிறாரோ, அதே போல இந்த உலகமும் ஒரு ராணுவமாய் இருக்கிறது. பிசாசு அவர்களுக்கு தலைவனாய் இருக்கிறார். Every step
is a disobedience. ஒவ்வொரு படியும் ஒரு கீழ்ப்படியாமை. And every step takes them closer to the wrath of God. அந்த ஒவ்வொரு படியும் தேவனுடைய கோபாக்கினைக்கு அருகில் அவர்களை கொண்டு செல்கிறது. That's why those who are in sin are children of disobedience and children of wrath. எனவேதான் பாவத்தில் இருக்கிறவர்கள் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாகவும் கோபாக்கினையின் பிள்ளைகளாகவும் இருக்கிறார்கள். But this verse says ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது that we have been quickened. நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். Just like Jesus burst open the grave and rose up from the dead. இயேசு எப்படி கல்லறை வெடித்து சிதறிய போது அவர் எப்படி மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தாரோ, the same power that operated in Jesus to raise him up physically from the dead is operating in us to raise us up from that death of sin and trespasses. இயேசுவை மரித்தோரிலிருந்து சரீர பிரகாரமாக எப்படி அவரை உயிர்த்தெழ செய்ததோ அதே வல்லமையானது பாவத்தில் மரித்து போனதான நம்மையும் உயிர்த்தெழ செய்கிறது. Today, once upon a time we were under the power of that spirit. இன்று ஒரு காலத்தில் நாம் அந்த உலகத்தின் வல்லமையின் கீழ் இருந்தோம். There is a story that young children know. சிறிய பிள்ளைகள் அறிந்திருக்கிறதான ஒரு கதை உண்டு. It's called the story of the Pied Piper of Hamelin. அது ஹாமெலினுடைய பேக் பைப்பர் என்கிறதான ஒரு கதை. But that is there was a city called Hamelin. ஹாமெலின் என்கிறதான ஒரு பட்டணம் இருந்தது. There was a plague. அங்கே ஒரு வாதை இருந்தது. It was the whole city was full of rats. அந்த முழு பட்டணமும் எலிகளினால் நிறைந்திருந்தது. And nobody could do anything to get rid of those rats. அந்த எலிகளை ஒழிப்பதற்கு என்ன செய்வதென்று ஒருவருக்கும் தெரியவில்லை. People tried, poisoning it, killing it, stamping it, but it just kept multiplying and multiplying. ஜனங்கள் அதை விஷம் வைத்து கொல்ல முயற்சித்தார்கள், அதை மிதித்து கொல்ல முயற்சித்தார்கள், அதை கொன்று பார்த்து முயற்சித்தார்கள். ஆனால் அதிகமாக எலிகள் பெருக ஆரம்பித்தது. It's only a story, but it has a theme. இது ஒரு கதைதான், ஆனால் அதற்கு ஒரு கருத்து உண்டு. So suddenly a man came. திடீரென்று ஒரு மனுஷன் வந்தான். He had a pipe in his hand. அவன் தன்னுடைய கையில் ஒரு குழல் வைத்திருந்தான். And he asked the village head. அவன் அந்த கிராம தலைவனை பார்த்து கேட்டான், I will get rid of all these rats, what will you give me? நான் இந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லா எலிகளையும் ஒழித்து விடுகிறேன், அதற்கு நீ எனக்கு என்ன தருவாய் என்று கேட்டான். So the village head promised him some money. எனவே அந்த கிராம தலைவன் அவனுக்கு சரி பணம் தருகிறேன் என்று சொன்னான். So he started playing a tune. எனவே அவன் அந்த குழலில் ஒரு ராகத்தை வாசிக்க ஆரம்பித்தான். And as he played, all the rats in the houses from different places, from underground, from storerooms, from sewers, they all came towards him. அவன் அந்த குழலை வாசிக்க ஆரம்பித்த போதுதானே எல்லா வீடுகளில் இருந்த எலிகளும் இங்கும் அங்குமாய் இருந்ததான எலிகளிலும் சாக்கடையில் இருந்ததான எலிகளிலும் களஞ்சியங்களில் இருந்ததான எல்லா எலிகளிலும் அவனை பின்பற்ற ஆரம்பித்தது. Thousands and thousands of rats. ஆயிரக்கணக்கான எலிகள். So he kept playing the tune and kept walking, and they all followed him. அவன் தொடர்ந்து அந்த குழலில் அந்த ராகத்தை வாசித்துக் கொண்டே அவன் நடந்து கொண்டே இருந்தான். அவனுக்கு பின்பாக எல்லா எலிகளும் பின்பாக சென்றது. He walked into a river. அவன் ஒரு ஆற்றுக்குள் இறங்கி நடக்க ஆரம்பித்தான். They all followed him into the river and died. அந்த எல்லா எலிகளும் அவனை ஆற்றுக்குள் பின் சென்று அந்த ஆற்றுக்குள் விழுந்து மரித்தது. Then he came back to the village head. அவன் திரும்ப வந்து அந்த கிராம தலைவனிடத்தில் வந்தான். All the rats are dead, give me the money. எல்லா எலிகளையும் ஒழித்து விட்டேன், எனக்கு பணம் தா. The village head thought, அப்பொழுது கிராம தலைவன் யோசித்தான், all the rats are gone, now why to give the money? எல்லா எலிகளும் போய்விட்டது, இப்பொழுது எதற்கு பணம் கொடுக்க வேண்டும்? So he said, sorry, we won't give you the money, all the rats are dead, you do what you like. எனவே அவன் அந்த கிராம தலைவன் சொல்லிவிட்டான், இல்லை உனக்கு பணம் தர முடியாது, உன்னால் என்ன முடியுமோ அதை செய்து கொள் என்று சொல்லிவிட்டான். Because now all the rats are dead, you can't bring back the rats. ஏனென்றால் எல்லா எலிகளும் செத்து விட்டது, அவன் மறுபடியும் அந்த எலிகளை கொண்டு வர முடியாது. So he played another tune. எனவே அவன் இன்னொரு ராகத்தை வாசித்தான். All the little children in the house started coming out. வீட்டில் இருக்கிற எல்லா சிறிய குழந்தைகளும் அவன் பின்பாக வர ஆரம்பித்தார்கள். He played the tune and kept on playing, all the children followed, nobody could control. அவன் அந்த ராகத்தை குழலில் வாசித்துக் கொண்டே அவன் நடந்து கொண்டே போனான். எல்லா பிள்ளைகளும் அவன் பின்பாக சென்றார்கள், ஒருவரும் அவர்களை தடுத்து நிறுத்த முடியவில்லை. He went to a mountain. அவன் ஒரு மலைக்கு சென்றான். As he went towards it, a door in the mountain opened. அவன் அந்த மலைக்கு ஏறும்போதுதானே அந்த மலையில் இருந்துதான் ஒரு கதவு திறந்தது. He walked into the door and all the children walked into the door into the mountain. அவன் அந்த கதவுக்குள் பிரவேசித்தான்,
அந்த எல்லா பிள்ளைகளும் அந்த மலையில் ஏறி அந்த கதவுக்குள் பிரவேசித்தார்கள். And the door closed, all the children disappeared. கதவு அடைக்கப்பட்டது, எல்லா குழந்தைகளும் மறைந்து போனார்கள். That is the story. அதுதான் கதை. The devil is playing a tune for all the people of this world and leading them in a certain course. பிசாசும் கூட இந்த உலகத்திற்கு என்று ஒரு குறிப்பிட்ட ராகத்தை வாசித்து இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் அவன் பின்பாக வரும்படியாக ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் கொண்டு செல்கிறான். We are trying to play another tune, calling out to them and telling them Jesus is the way, the truth and the life. Come out of your sinful life. He is able to save you. Some here, most do not hear. நாம் அவர்களை பார்த்து இன்னொரு ராகத்தை பாடலாக பாடி, வாருங்கள், இயேசு உங்களை ரட்சிக்கிறார், இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார், உங்களை பாவத்திலிருந்து அவர்தான் ரட்சிக்க முடியும் என்று அவர்களை பார்த்து சொல்கிறோம். சிலர் கேட்கிறார்கள், சிலர் கேட்காமல் போய்விடுகிறார்கள். The door of hell is open for them. நரகத்தின் வாசலானது அவர்களுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. They will go in, the door will close, they cannot come back after that. அவர்கள் அதற்குள் பிரவேசிப்பார்கள், கதவு அடைக்கப்படும், அதற்கு பிறகு ஒருபோதும் வெளியே வர முடியாது. So if there's anyone come here newly, எனவே இங்கே யாராவது புதியதாக வந்திருப்பீர்கள் என்றால், remember this world is a place where Satan is blowing his pipe and taking crores of people to hell. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகமானது சாத்தானானவன் தன்னுடைய குழலை ஊதி இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களையும் தனக்கு பின்பாக கொண்டு செல்கிறதான ஒரு இடமாய் இருக்கிறது. If there is any kind of sin in your life, remember you are a dead person. உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பாவம் இருக்கும் என்றால் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் ஒரு செத்து போனதான நபர். But you have come to the right place where you can get life again. ஆனால் மறுபடியும் நீங்கள் ஒரு வாழ்க்கை பெற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு சரியான இடத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். You have come to a place where you need not be enchanted by the tune of the adversary. நீங்கள் ஒரு சரியான இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். இந்த இடத்தில் சத்துருவினால் வேறு ராகத்தை வாசித்து அவனால் இங்கே இருந்து உங்களை அங்கே கொண்டு போக முடியாது. You have come to the place where your creator, the one who made you and has a plan for you, is talking to you. உங்களை யார் சிருஷ்டித்தாரோ, உங்களுக்கு என்று யார் ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரோ, உங்களோடு கூட பேசுகிற அந்த கடவுளை பார்க்க முடியாத நீங்கள் சரியான இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். Most of us once were following the tune of the devil and following him. நம்மில் அநேகர் ஒரு காலத்தில் பிசாசுடைய ராகத்தை பின்பற்றி சென்று கொண்டிருந்தோம். How fortunate we are that the grace of God played another tune and brought us out of the deception of the devil. தேவனுடைய கிருபையானது இன்னொரு ராகத்தை வாசித்து பிசாசுடைய வஞ்சகத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வந்தபடியினால் நாம் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகளா இருக்கிறோம். All those who are once following the devil but now have come out of his clutches, lift up your hands. ஒரு காலத்தில் பிசாசுக்கு பின்பற்றி போய் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது பிசாசின் பிடியிலிருந்து வெளியே வந்து விட்டோம் என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். Hallelujah. So those who have come newly understand that we have a saving God in this place. எனவே புதியதாக வந்திருக்கிறவர்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், இங்கே ஒரு ரட்சிக்கிற தேவன் இருக்கிறார். He is more powerful than what is overpowering you. உங்களை ஆட்கொண்டிருக்கிறதை காட்டிலும் அவர் மிகவும் வல்லமை உள்ளவர். And if you surrender your life to God, He will give you a beautiful life to live. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிப்பீர்கள் என்றால் அவர் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்வு கொடுப்பார். Now there is a power in this place. இந்த இடத்தில் ஒரு வல்லமை இருக்கிறது. It is the power that raised Jesus from the dead. அந்த வல்லமை தான் இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பியது. It is a power that can make a dead person alive once again. அந்த வல்லமையானது மரித்து போன மனுஷனை மறுபடியும் உயிரோட வரச் செய்யக்கூடியது. We usually connect this power of resurrection with physical healing. பொதுவாக இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை சரீர சுகத்தோடு நாங்கள் சம்பந்தப்படுத்தி நாம் பேசுவோம். But this power of resurrection is not only able to heal us physically, it's able to deliver us from our sins. இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையானது நம்மை சரீர பிரகாரமாக மாத்திரம் சுகமடைந்து உயிர்ப்பிக்கிறதில்லை, நம்முடைய பாவங்களிலிருந்தும் நம்மை விடுதலையாக்குகிறது. Now this power of resurrection has the power, the capacity to deliver us from three kinds of sins. இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு மூன்று வகையான பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடியதான திறமையும் வல்லமையும் இருக்கிறது. Firstly, முதலாவதாக, as we saw just now, once upon a time our name was children of disobedience. இப்பொழுது நாம் பார்த்ததை போல ஒரு காலத்தில் நாம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் என்கிறதான பெயருடையவர்களாய் இருந்தோம். But God has quickened us. ஆனால் தேவனோ நம்மை உயிர்ப்பித்தார். Read verses 5 and 6. 5ஆம் 6ஆம் வசனங்களை வாசியுங்கள். Ephesians chapter 2 verses 5 and 6. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்கள். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக அடுத்த வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார்.
Here we read that we are also raised up. நாமும் கூட இங்கே எழுப்பப்பட்டிருக்கிறோம் என்று நாம் வாசிக்கிறோம். Just like Jesus not only rose up from the grave, he rose up far above all heavens. இயேசு ஏதோ கல்லறையில் மாத்திரம் இருந்து அவர் எழும்பவில்லை, அவர் எல்லா வானங்களுக்கும் மேலே உயர எழுந்தருளினார். In chapter 1 verse 20 we read that Christ is now in heavenly places. எபேசியர் 1 அதிகாரம் 20 வசனத்தில் அவர் எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக, அதாவது அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி பிதாவின் வலது பார்சத்தில் உன்னதங்களில் உட்கார வைத்தார். அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி போதும். So here we read that Jesus is now in heavenly places. இங்கே நாம் வாசிக்கும்போது இயேசு இப்பொழுது உன்னதங்களிலே இருக்கிறார். And in the same heavenly places spiritually now we are. அதே உன்னதங்களை நாம் ஆவிக்குரிய ரீதியில் தான் நாம் இருக்கிறோம். Now this power of resurrection that has raised us up to heavenly places has three capabilities. நம்மை உன்னதங்களுக்கு நேரே உயர கொண்டு சென்றதான இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு மூன்று திறமைகள் இருக்கிறது. Before that we must understand one thing. அதற்கு முன்பாக நாம் ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். You take a stone. நீங்கள் ஒரு கல்லை எடுத்துக்கொள்ளுங்கள். It is purely physical. That means it belongs to this world. அது முற்றிலுமாக இந்த உலகத்துக்கு உடையது, அது எழுத்திற்குரியது. You take a tree. ஒரு மரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Although a tree has life, it is purely physically, it belongs to this world. ஒரு மரத்திற்கு உயிர் இருந்தாலும் அது முற்றிலும் இந்த உலகத்திற்கு உரியது, அது எழுத்திற்கு உரியது. It does not belong to the angelic world or the invisible world or the spirit world. அது தூதர்களின் உலகத்திற்கோ இல்லாவிட்டால் அதனசனமான உலகத்திற்கோ இல்லாவிட்டால் ஆவிகளின் உலகத்திற்கோ அது சொந்தமானதல்ல. It's totally this world. அது முற்றிலும் இந்த உலகத்திற்கு உரியது. But human beings belong to two worlds. ஆனால் மனுஷர்கள் இரண்டு உலகங்களுக்கு சொந்தமாய் இருக்கிறார்கள். We partly belong to this physical world and partly to the spirit world. நாம் பாதி இந்த காணப்படுகிறதான உலகத்திற்கு உரியவர்களாய் இருக்கிறோம், மீதி பாதியானது நாம் ஆவிக்குரிய உலகத்திற்கு உரியவர்களாய் இருக்கிறோம். So there is part of us, we are not only body, we are also soul and spirit which belong to the spirit world. எனவே நம்மில் பகுதி இருக்கிறது, நாம் வெறும் சரீரம் மாத்திரம் அல்ல, நமக்கு ஆவியும் ஆத்மாவும் இருக்கிறது. அந்த ஆவியும் ஆத்மாவும் ஆவிக்குரிய உலகத்திற்கு உரியது. Once upon a time this sin brought that soul and spirit also under the powers of this world. ஒரு காலத்தில் இந்த பாவமானது அந்த ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்ததான ஆவியையும் ஆத்மாவையும் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தது. It brought under the powers of this world. இந்த உலகத்தின் வல்லமையின் கீழ் கொண்டு வந்தது. But the power of resurrection, the power of the Holy Spirit took that soul and spirit. Today we are with Christ in heavenly places. ஆனால் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையானது, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையானது நம்முடைய ஆவியையும் ஆத்மாவையும் மீட்டுக்கொண்டு உன்னதங்களிலே வாசமாய் இருக்கும்படி செய்தது. Then how can evil spirits come and attack us there? அப்படியாக இருக்கும் என்றால் அந்த உன்னதத்திற்கு வந்து இந்த பொல்லாத வல்லமைகள் எப்படி நம்மை தாக்க முடியும்? But the Bible says our warfare is not with flesh and blood, not with human beings. ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்முடைய யுத்தமானது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. It is with principalities, powers, the rulers of the darkness of this world, with spiritual wickedness in high places. அது துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இவ்வுலகத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் உன்னதத்தில் இருக்கிறதான பொல்லாத வல்லமைகளோடும் இருக்கிறது. So those spirits will come and fight with us there also. எனவே அந்த வல்லமைகளானது நம்மை வந்து அங்கேயும் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும். So we have a power which can overcome all this. எனவே இவை எல்லாவற்றையும் மேற்கொள்ளத்தக்கதான ஒரு வல்லமை நமக்கு இருக்கிறது. The first power, முதலாவது வல்லமை, is the power to deliver us from disobedience and teach us obedience. கீழ்ப்படியாமையிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டு கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளும்படியான வல்லமை. Now we have this nature of disobedience. நமக்கு கீழ்ப்படியாமை என்கிறதான பழக்கம் இருக்கிறது. But God will give us a power where we are able to learn obedience. ஆனால் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளக்கூடியதான வல்லமையை தேவன் நமக்கு தருவார். Now listen. இப்பொழுது கவனியுங்கள். How God teaches us obedience. தேவன் நமக்கு எப்படி கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கிறார்? Now suppose you like to eat good food. உதாரணமாக நல்ல ஆகாரத்தை புசிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். And I as a servant of God, I ask you, go and eat that food that you like.
ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் உங்களை பார்த்து உங்களுக்கு பிடித்ததான அந்த ஆகாரத்தை போய் நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்லுகிறேன். Suppose you like biryani. உதாரணமாக உங்களுக்கு பிரியாணி விருப்பம். I say, come and eat biryani. நான் உங்களை பார்த்து வந்து பிரியாணி சாப்பிடுங்கள் என்று சொல்லுகிறேன். Will it be very difficult to obey? அதற்கு கீழ்ப்படிவது உங்களுக்கு மிகவும் கடினமா இருக்குமா? You'll be very glad to obey. நீங்கள் கீழ்ப்படிவதற்கு மிகவும் சந்தோஷமாய் இருப்பீர்கள். So to obey what you like is not a difficulty. எனவே உங்களுக்கு என்ன விருப்பமா இருக்கிறதோ அதற்கு கீழ்ப்படிவது உங்களுக்கு கடினமா இருக்காது. There's no problem in that area. அந்த பகுதியில் பிரச்சனை இல்லை. There we are willing to obey. அங்கே நாம் கீழ்ப்படிவதற்கு மனப்பூர்வமா இருக்கிறோம். But there is a second aspect. ஆனால் இரண்டாவது அம்சம் இருக்கிறது. Where the spirit is willing to obey but the flesh is weak. அந்த இடத்தில் ஆவி கீழ்ப்படிய முயற்சிக்கிறது, மனப்பூர்வமா இருக்கிறது, ஆனால் மாம்சம் கீழ்ப்படிவதற்கு ஆயத்தமா இருக்கவில்லை. That is, we are partly ready to obey but partly not willing. அது என்னவென்றால் நாம் பாதி கீழ்ப்படிவதற்கு ஆயத்தமா இருக்கிறோம், மீதி பாதியில் கீழ்ப்படியாமையில் இருக்க விரும்புகிறோம். We who were once led by the spirit of this world are now being led by the Spirit of God. ஒரு காலத்தில் இந்த உலகத்தின் ஆவியால் நடத்தப்பட்டிருந்ததான நாம் இப்பொழுது தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறோம். So they that are led by the Spirit of God, they are the sons of God. எனவே ஆவியினால் எவர்கள் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள். So the Spirit of God will lead us through a path where we learn to obey. எனவே இந்த தேவனுடைய ஆவியானது நாம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளக்கூடியதான அந்த பாதையில் நம்மை வழி நடத்தும். So in the second aspect, எனவே இரண்டாவது அம்சத்தில் where the spirit is willing and the flesh is weak, ஆவி மனப்பூர்வமாயும் மாம்சமும் பலவீனம் உள்ளதாயும் இருக்கிற நேரத்தில் sometimes we'll be, Spirit of God will wake us in the night and say, get up and pray. சில வேளைகளில் கர்த்தருடைய ஆவியானவர் இரவு நேரங்களில் நம்மை எழுப்பி நீ எழும்பி ஜெபம் பண்ணு என்று சொல்லுவார். And our body will be so tired we'll go off to sleep. அப்பொழுது நம் சரீரம் மிகவும் களைப்பா இருக்கிறபடினால் நாம் தூங்க சென்று விடுவோம். Or the Spirit of God speaks to us and to get up for morning praising, but we are not strong enough. The flesh is too weak to obey. இல்லாவிட்டால் கர்த்தருடைய ஆவியானவர் அதிகாலையில் எழுந்து ஸ்தோத்திர ஜெபம் பண்ணு என்று நம்மை பார்த்து சொல்லும்போது நமக்கு அந்த அளவுக்கு பலம் இல்லாதபடியினால் நாம் அதற்கு கீழ்ப்படிய மாட்டோம். There, this power of resurrection is able to quicken that weak body. அந்த இடத்தில் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையானது நம்முடைய பலவீனமான சரீரங்களை உயிர்ப்பிக்க கூடியதா இருக்கிறது. So we can get up very willingly. எனவே அப்படியாக இருக்கும் என்றால் நாம் உடனே மனப்பூர்வமாய் எழுந்து விடுவோம். I remember when I was in my house, நான் என்னுடைய வீட்டில் இருக்கும்போது getting up for praising was a big pain. காலை ஸ்தோத்திர ஜெபத்துக்கு எழும்புவது எனக்கு மிகவும் வேதனையா இருக்கும். I and my brother would act as though we are sleeping so that my parents might shake us 3-4 times and give up. நானும் என்னுடைய தம்பியும் நாங்கள் ஏதோ தூங்குவது போல நடிப்போம். எனவே என்னுடைய பெற்றோர்கள் எங்களை சிறிது நேரம் உலுக்கிவிட்டு 3-4 நேரம் உலுக்கிவிட்டு அப்படியே விட்டு விடுவார்கள். But unfortunately they would go on shaking us till we wake up. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நாங்கள் எழும்பும் வரைக்கும் அவர்கள் எங்களை உலுக்கிக் கொண்டே இருப்பார்கள். And if it crosses 5 o'clock, we won't praise after that. ஆனால் 5 மணி தாண்டி விட்டால் அதற்கு பிறகு நாங்கள் துதிக்க மாட்டோம். We'll put our heads down and go up to sleep in the prayer itself. நாங்கள் தலையை தொங்க போட்டு விட்டு அந்த ஜெபத்திலேயே தூங்கி விடுவோம். So all these tricks we used to try, we didn't like praising, we wanted to sleep. எனவே எங்களுக்கு ஸ்தோத்திரம் பிடிக்காதபடியினால் எங்களுக்கு தூங்க விருப்பமா இருந்தபடியினால் இந்த எல்லா தந்திர வேலைகளையும் நாங்கள் செய்வோம். But somehow the law is our schoolmaster to lead us to Christ, so that law made us sit down there. ஆனால் அந்த பிரமாணமானது எங்களுக்கு உபாத்தியனா இருந்தபடியினால் கிறிஸ்துவுக்கு நம்மை நடத்துகிறதான உபாத்தியர், கிறிஸ்துவுக்கு நம்மை நடத்துகிறதான உபாத்தியனா இருந்தபடியினால் அந்த நேரத்தில் நாங்கள் எழுந்து ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியதா இருந்தது. But after joining the ministry, ஆனால் ஊழியத்தில் வந்து சேர்ந்த பிறகு my mother used to say, என்னுடைய தாயார் சொல்வார்கள், you should get up for praising from your bed as though there's fire under your bed. நீ காலை ஸ்தோத்திர ஜெபத்திற்கு எழும்பும்போது உன்னுடைய பெட்டில் யாரோ தீ வைத்து விட்டதை போல நீ எழும்ப வேண்டும். That one worker sister taught her that. அதை ஒரு ஊழியக்கார சகோதரி கற்றுக் கொடுத்தார்கள். And just like that, not out of a knowledge of this proverb, but out of the grace of God, every morning I was able to get up for praising. அதே போலவே இந்த சொல்லை நான் கேட்டுவிட்டபடியினால் அந்த அறிவை கொண்டு நான் எழும்புகிறதில்லை, ஆனால் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொரு நாள் காலையும் நான் அதிகாலையில் எழும்புகிறேன். So there is a power to help us to get up at midnight, to help us to get up in the morning, to
to do something that our body will not be willing to do. எனவே நடு இரவில் எழும்பும்படியாகும் காலை ஸ்தோத்திர ஜெபத்துக்கு எழும்பும்படியாகும் நம்முடைய சரீரம் விரும்பாவிட்டாலும் அதை செய்யும்படியாகும் அந்த வல்லமையானது நமக்கு உதவி செய்கிறது. So this flesh may be weak, but the Spirit of God is powerful. இந்த மாம்சம் ஒருவேளை பலவீனம் உள்ளதா இருக்கலாம், ஆனால் தேவனுடைய ஆவியோ வல்லமை உள்ளது. So the Spirit of God is able to equip our body and strengthen our body to do the will of God. எனவே தேவனுடைய ஆவியானது நம்முடைய சரீரத்தை ஆயத்தப்படுத்தி தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக நமக்கு உதவி செய்கிறது. So there are some things where we are fully willing to do. எனவே சில காரியங்கள் இருக்கிறது அதை நாம் முற்றிலும் மனப்பூர்வமாய் செய்ய ஆயத்தமாய் இருப்போம். There are some things where the spirit is willing but the flesh is weak. ஆனால் சில காரியங்கள் இருக்கிறது அதை நம்முடைய ஆவி செய்யும்படியாக உற்சாகமாய் இருக்கும், ஆனால் நம்முடைய மாம்சமோ பலவீனம் உள்ளதா இருக்கும். But there are some things, areas in our life where we will be fully unwilling. Spirit, soul and body won't be willing to do. ஆனால் சில காரியங்கள் நம்முடைய சில பகுதிகள் இருக்கும், அந்த பகுதிகளில் முற்றிலுமாக நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் அனைத்தும் அதை செய்ய விருப்பமிராமல் இருக்கும். That is the difficulty. அதுதான் கடினம். There are some paths through which God will take us, we won't like it. நமக்கு விருப்பமில்லாததான சில பாதைகளில் தேவன் நம்மை நடத்தி செல்லுவார். God will take us through some suffering, we may not like it. சில பாடுகள் வழியாக தேவன் நம்மை நடத்தி செல்லுவார், அது நமக்கு விருப்பமா இருக்காது. God might take us through some situation where our name is spoilt, we won't like it. நம்முடைய பேர் கெட்டு போகக்கூடியதான சில சூழ்நிலைகள் வழியாக தேவன் நடத்தி செல்லுவார், அது நமக்கு விருப்பமா இருக்காது. God might permit some situation in our life where someone rises up against us, we won't like it. யாரோ ஒருவர் நமக்கு விரோதமாக எழும்பக்கூடியதான சில சூழ்நிலைகளை தேவன் அனுமதிப்பார், அது நமக்கு விருப்பமா இருக்காது. There also the Spirit of God will teach us obedience. அந்த இடத்திலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுப்பார். Now I told you of that incident in where Pastor Wesley said, you come and talk to me. பாஸ்டர் வெஸ்லி அவர்கள் நீ வந்து என்னோடு பேசு என்று சொன்ன சம்பவத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். நீ வந்து என்னோடு பேசு. நீ வந்து என்னோடு பேசு. So I could have asked many questions. நான் அவரை பார்த்து பல கேள்விகள் கேட்டிருக்கலாம். From Chembaktam to Irumblur to go is half an hour, to come back is half an hour. 1 hour wasted. Why should pastor be so strict? Is this necessary? செம்பாக்கத்திலிருந்து இரும்பலூர் போவதற்கு அரை மணி நேரம், அங்கே இருந்து திரும்ப வருவதற்கு அரை மணி நேரம், 1 மணி நேரம் வீணாகிவிட்டது. இந்த அளவுக்கு பாஸ்டர் அவர்கள் ஏன் என்னோடு கூட கண்டிப்பாக இருக்க வேண்டும்? இது தேவைதானா? He could have just said, you should have come here. Why did you go there? Hereafter don't do this. All right, finish and come. ஒருவேளை அவர் அப்படியே போனிலே சொல்லியிருக்கலாம், நீ இங்கே இருந்திருக்க வேண்டும், நீ ஏன் அங்கே சென்றாய், நீ ஏன் இதை செய்து விட்டாய், எனவே இதற்கு பிறகு இதை செய்யாதே என்று அவர் சொல்லியிருக்கலாம். But he said, come there. ஆனால் நீ அங்கே வா, இங்கே வா என்று சொல்லிவிட்டார். So sometimes in situations like this, our spirit, soul and body might offer a resistance. சில வேளைகளில் சில சூழ்நிலைகளில் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரமானது எதிர்க்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். God might take us through paths which we do not like. நமக்கு விருப்பம் இல்லாததான பாதைகளில் தேவன் ஒருவேளை நம்மை கொண்டு செல்வார். But there when we surrender to the Spirit of God, அந்த இடத்தில் நாம் கர்த்தருடைய ஆவியானவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம் என்றால் it becomes a very beautiful path. அது ஒரு மிக அழகான பாதையாக மாறிவிடும். It will change our spirit. அது நம்முடைய ஆவியை மாற்றிவிடும். The spirit of disobedience, the spirit of rebellion, the spirit of asking questions, the spirit of independence will slowly leave us. கீழ்ப்படியாமையின் ஆவி, முரட்டாட்டத்தின் ஆவி, எதிர்த்து பேசுகிறதின் ஆவி, சுயாதீனத்தின் ஆவி எல்லாம் மெதுவாய் நம்மை விட்டு போய்விடும். கேள்வி கேட்கிற ஆவி, கேள்வி கேட்கிற ஆவி, all this will slowly change in our life. இவைகள் எல்லாம் நம்முடைய ஜீவிதத்தில் சிறிது சிறிதாக மாற்றம் பெறும். The பெறும். Spirit of God will make obedience a character in our life. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கீழ்ப்படிதல் என்கிறதை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சுபாவமாய் மாற்றுவார். Here in India they have you have some men who go from house to house with a cow. இந்தியாவில் சில மனுஷர்கள் ஒரு பழக்கம் இருக்கிறது. மனுஷர்கள் ஒரு மாட்டை கூட்டி சென்று அவர்கள் வீடு வீடாக செல்வார்கள். And they ask for alms. அவர்கள் காணிக்கை கேட்பார்கள், தான தர்மம் கேட்பார்கள். So that man will say something. அந்த மனுஷன் ஏதோ ஒன்று சொல்லுவான். He will ask, are these members of this family good? The cow will nod its head. அப்பொழுது அவன் அந்த மனுஷனான அந்த வீட்டில் இருக்கிறவர்கள் நன்றா இருக்கிறார்களா என்று கேட்டால் அந்த மாடு தன் தலையை நல்லவர்களா என்று கேட்டால் மாடு தலையை ஆட்டும். And then he'll ask, will they give money? The cow will say yes. இவர்கள் பணம் கொடுப்பார்களா என்று கேட்டால் மாடு ஆமாம் என்று சொல்லும். For everything it will say yes. எல்லாத்திற்கும் அது ஆமாம் என்று சொல்லும். It does not know how to say no, so he'll ask the right question so that it will shake its head like this all the time. அதற்கு இல்லை வேண்டாம் என்று சொல்ல தெரியாது. எனவே அவன் எந்த கேள்வி கேட்டாலும் அவன் சரியான கேள்வி கேட்கிறான் என்று ஆமாம் என்று சொல்லிவிடும். Now when our spirit of disobedience changes, நம்முடைய கீழ்ப்படியாமையின் சுபாவம் மாறும்போது we'll be like that cow. நாம் அந்த மாட்டை போல் தான் இருப்போம். God will take us through any path. We'll only say, lo, I come to do thy will, O God. தேவன் நம்மை எந்த பாதையில் கொண்டு சென்றாலும்
தேவனே இதோ உம்முடைய சித்தத்தை நான் செய்யும்படியாய் வருகிறேன் என்று மாத்திரம் சொல்லுவோம். Oh, how powerful is the Spirit of God to change even our disobedient character. நம்முடைய கீழ்ப்படியாமையின் சுபாவத்தை கூட மாற்றும்படியாக தேவனுடைய வல்லமை எவ்வளவு பெரியதா இருக்கிறது. Oh, we all have disobedient natures. நாம் யாவருக்கும் கீழ்ப்படியாமையின் சுபாவங்கள் Shall இருக்கிறது. we surrender it to the Spirit of the Lord? அதை நாம் கர்த்தருடைய ஆவியானவருக்கு ஒப்புக்கொடுப்போமாக. Shall we surrender it to the power of resurrection to take charge of our lives and change that spirit into an obedient spirit? அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையானது நம்முடைய வாழ்க்கையை பொறுப்பெடுத்து அந்த கீழ்ப்படியாமையின் ஆவியை கீழ்ப்படிகிறதான ஆவியாக மாற்றும்படியாக நாம் ஒப்புக்கொடுப்போம். The second power இரண்டாவது வல்லமை is the power to overcome the course of this world. இந்த உலகத்தின் வழக்கத்தை மேற்கொள்ளக்கூடியதான வல்லமை. In Ephesians chapter 2 we read how this world is taking a particular course. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் இந்த உலகமானது எப்படி ஒரு குறிப்பிட்ட வழக்கத்தின் கீழ் போய் கொண்டிருக்கிறது என்று நாம் படிக்கிறோம். So this world has a way in itself. இந்த உலகத்திற்கு தனியாக அதற்கு ஒரு வழி உண்டு. This power of resurrection enables us and strengthens us to overcome that. இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையானது அதை மேற்கொள்ளும்படியாக நமக்கு உதவி செய்கிறது, நம்மை பலப்படுத்துகிறது. Some of our friends and relatives are not saved. நம்முடைய சில நண்பர்கள் சில உறவினர்கள் ரட்சிக்கப்படாமல் இருப்பார்கள். They'll call us to their house. அவர்களுடைய வீட்டிற்கு நம்மை அழைப்பார்கள். In our workplace sometimes they'll call us to a party where they drink. நம்முடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவர்கள் சில பார்ட்டிகள் வைத்து அதை குடிக்கும்படியாக அழைப்பார்கள். They'll invite us to celebrate their festivals. அவர்களுடைய பண்டிகைகளை கொண்டாடும்படியாக நம்மை அழைப்பார்கள். They will call us to their functions. அவர்களுடைய விழாக்களுக்கு நம்மை அழைப்பார்கள். They will call us to their weddings. அவர்களுடைய விவாகங்களுக்கு நம்மை அழைப்பார்கள். So humanly speaking we feel obliged. After all, they are our friend, they have been associated with us for so long. How can I say no? எனவே மனுஷ ரீதியாக நாம் பேசுவோம் என்றால் இவ்வளவு காலம் நாம் அவர்களோடு கூட பழகிவிட்டோம், அவர்களுக்கு நண்பராய் இருக்கிறோமே, போக வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா, எப்படி நான் வரமாட்டேன் என்று சொல்லுவது? But the Spirit of God will give us the strength to maintain our life of separation. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய வேறுபாட்டின் ஜீவியத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நமக்கு உதவி செய்வார். He will give us the strength to make a strong decision to be on God's side. ஒரு சரியான தீர்மானத்தை தேவன் பக்கத்தில் எடுக்கும்படியாக அவர் நமக்கு பலம் தருவார். Because when we surrender to the obligations of our unsaved friends and relatives and go there, when we go there, there will be a certain defilement waiting for us there. எனவே நமக்கு நம்முடைய நெருக்கமாக இருக்கிறவர்களுடைய கடமைகளுக்கு நாம் செல்ல வேண்டும் என்று நாம் நினைப்போம் என்றால் there will be certain defilements waiting for us there to defile us. நம்மை தீட்டுப்படுத்தும்படியாக அங்கே சில தீட்டுகள் நமக்காக காத்திருக்கும். But this power of resurrection has the power to make us say no. ஆனால் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையானது அதற்கு வேண்டாம் இல்லை என்று சொல்லக்கூடியதான வல்லமையை நமக்கு தரக்கூடியதா இருக்கிறது. It has the power to give us the wisdom how to say no. எப்படி வேண்டாம் என்று சொல்வதற்கு அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்கிறது. And the word of God will be revealed to us at the time. அப்பொழுது தேவனுடைய வார்த்தை நமக்கு வெளிப்படுத்தப்படும். God will help us to not to go according to the course of this world. அப்பொழுது இந்த உலகத்தின் வழக்கத்திற்கு ஏற்ற விதத்தில் நாம் செல்லாமல் இருக்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வார். He will strengthen our spirit so that we don't mix with the people of this world. இந்த உலகத்தின் ஜனங்களோடு கூட நாம் கலவாதிருக்கும்படி தேவன் நம்மை பலப்படுத்துவார். Mixing with the world is a defilement for a Christian. உலகத்தோடு கலப்பது ஒரு கிறிஸ்தவனுக்கு தீட்டு ஆகும். If I take this Bible இந்த வேதத்தை நான் எடுத்துக்கொண்டால் and keep it with newspapers, செய்தித்தாள்களோடு கூட நான் வைப்பேன் என்றால் I am disrespecting the Bible. நான் அந்த வேதத்தை கனவீனப்படுத்துகிறேன். We have different shelves for different books. பல வகையான புத்தகங்களுக்கு என்று பல வகையான அலமாரிகள் நமக்கு இருக்கிறது. We keep old newspapers in a particular place so that we can sell it afterwards. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பழைய செய்தித்தாள்களை வைப்போம், அதற்கு பிறகு அதை நாம் விற்றுவிடும்படியாக. If I take my Bible and keep it there, will you agree? Is it acceptable? Is it right? நான் என்னுடைய வேதத்தை எடுத்து அந்த இடத்தில் வைப்பேன் என்றால் அது சரியானதா, அதை நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களா? This is a sacred book. It can't be kept anywhere. இது ஒரு பரிசுத்த புத்தகம், இது வேறு எங்கும் வைக்கப்பட முடியாது. Muslims keep their Quran, so in the highest place in the room there should be nothing higher than the Quran in the room. முகமதியர்கள் தங்களுடைய நூலான அந்த குரானை தங்களுடைய அறையில் மிகவும் உயர்ந்த இடத்தில் வைப்பார்கள். ஏனென்றால் அந்த அறையில் அந்த குரானை தவிர வேறு எதுவும் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடாது என்று. That is called honoring the book. அதுதான் அந்த புத்தகத்தை கனப்படுத்துவது. You and I are as precious as this Bible. நீங்களும் நானும் இந்த வேதம் எவ்வளவு விலையேற பெற்றதோ அதே போல விலையேற பெற்றவர்களா இருக்கிறோம். We can't mix ourselves with anything and anyone like others. எனவே மற்றவர்களைப் போல நாம் எதுவோடும் வேறு யாரோடும் கூட கலந்து இருக்க முடியாது. The power of resurrection will give us that grace not to go according to the course of this world. உயிர்த்தெழுதலின் வல்லமையானது இந்த உலகத்தின் வழக்கத்திற்கு ஏற்றவாறு நாம் செல்லாமல் இருக்கும்படி நமக்கு கிருபை தரும்.
Not only that, அது மாத்திரமல்ல, there is also a shame and reproach which we have to face if we do not adorn ourselves according to the fashions of this world. இந்த உலகத்தின் ஆடவர்களுக்கு ஏற்றவாறு நாம் நம்மை அலங்கரித்துக் கொள்ளாமல் இருப்போம் என்றால் அதற்கேற்றதான நிந்தையும் வெட்கத்தையும் நாம் சந்திக்க வேண்டியதா இருக்கும். For different functions, for different situations, there are different dresses. பல வகையான விழாக்களுக்கு ஏற்றவாறு, பல வகையான சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு பல வகையான வஸ்திரங்கள் இருக்கிறது. Now most of us are dressed in white. இன்று நம்மில் அநேகர் வெள்ளை வஸ்திரம் உடுத்தி இருக்கிறோம். But the same people, you will see them in silk sarees, green and red in a wedding. ஆனால் அதே ஜனங்களை நீங்கள் திருமணத்தில் பார்ப்பீர்கள் என்றால் அவர்களை பட்டுப்புடவையில், பச்சை பட்டுப்புடவையிலும் சிவப்பு பட்டுப்புடவையிலும் பார்க்க முடியும். Why? ஏன்? If I don't go like that, people will look down upon me. நான் இந்த மாதிரி அங்கே செல்லாமல் இருப்பேன் என்றால் ஜனங்கள் என்னை ஏற இறங்க பார்ப்பார்கள். They will look at me as if I am an unacceptable person. ஏதோ நான் அங்க வரக்கூடாததான ஒரு நபரை போல அவர்கள் பார்ப்பார்கள். Here we might come without jewelry. இங்கே ஒருவேளை நான் ஆபரணம் இல்லாமல் வரலாம். But when I go to work or go to some other place before society, I will have to wear jewelry. Otherwise, it is a reproach. ஆனால் நான் வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால், இல்லாவிட்டால் இங்கும் அங்குமாக சமுதாயத்தில் வேறு எங்காவது செல்ல வேண்டும் என்றால் நான் ஆபரணம் இல்லாமல் போனால் அது எனக்கு ஒரு நிந்தையாக இருக்குமே. I will have 2 white dresses but 55 colored dresses because I have to live in the world. Every day people come with new clothes. I have to be equal with them. Otherwise they'll think I'm from a poor family. எனக்கு 2 வஸ்திரங்கள் இருக்கிறது, 2 வெள்ளை வஸ்திரங்கள் இருக்கிறது. ஆனால் கலர் வஸ்திரங்கள் 55 வஸ்திரங்களை வைத்திருக்கிறேன். ஏனென்றால் நான் உலகத்திற்கு வெளியே போகும்போது நான் அவைகளை போட்டுக்கொண்டு போக வேண்டும். ஏனென்றால் என்னோடு கூட வருகிறவர்கள் ஒவ்வொரு நாளும் புது துணி போட்டுக்கொண்டு வருவார்களே. அப்படி நான் போட்டுக்கொள்ளாமல் போகாவிட்டால் அவர்கள் என்னை பார்த்து நான் ஏழு குடும்பத்தை சேர்ந்தவன் என்று நினைப்பார்களே. So there is a shame and reproach associated with avoiding the fashions of this world. எனவே இந்த உலகத்தின் ஆடம்பரங்களை நாம் தவிர்த்து விட்டால் நாம் சந்திக்க வேண்டியதான நிந்தையும் வெட்கமும் உண்டு. But the Spirit of God will give us the strength to face that reproach. ஆனால் அந்த நிந்தையை சந்திக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கிருபை தருவார். Not only that, அது மாத்திரமல்ல, there is a resistance where people of this world will rise up against us because we are Christians. நாம் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறபடியால் இந்த உலகத்தின் ஜனங்கள் நமக்கு விரோதமாய் எழும்பக்கூடியதான ஒரு எதிர்ப்பு இருக்கிறது. But the Spirit of God will give us the grace to endure the sufferings that come because of that. ஆனால் அது நிமித்தமாக வருகிறதான பாடுகளை நாம் சகிக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கிருபை தருவார். So the power to come out of disobedience. எனவே கீழ்ப்படியாமையிலிருந்து வெளியே வரக்கூடியதான வல்லமை. Secondly, the power to overcome the course of this world. இரண்டாவதாக இந்த உலகத்தின் வழக்கத்தை மேற்கொள்ளக்கூடியதான வல்லமை. Thirdly, the power to unify. மூன்றாவதாக ஐக்கியப்படுகிறதான வல்லமை. ஐக்கியப்படுத்துகிறதான வல்லமை. The power to make us one. நம்மை ஒன்றாக்குகிறதான வல்லமை. We just read in that scripture portion. இந்த வேத பகுதியில் நாம் இப்பொழுது வாசித்தோம். The Spirit of God raised us up. கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எழுப்பினார். Today you and I are physically sitting in this hall. இன்று நீங்களும் நானும் சரீர பிரகாரமாக இங்கே உட்கார்ந்திருக்கிறோம். But spiritually we are not in this world. ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் நாம் இந்த உலகத்தில் இல்லை. Spiritually we are on a higher plane called heavenly places. ஆவிக்குரிய ரீதியில் நாம் உயர்ந்த மண்டலத்தில் உன்னதங்களிலே இருக்கிறோம். I don't know how it is in Tamil. தமிழில் எப்படி இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. But if you read verse 5, that verse says, we are quickened, he has quickened us together with Christ. கிறிஸ்துவோடு கூட அவர் நம்மை உயிர்ப்பித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது வாசிங்க தமிழ்ல. அக்கிரமங்களினால் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். In English it is he has quickened us together with Christ. ஆனால் தமிழில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது அவரோடு கூட நம்மையும் சேர்த்து உயிர்த்தெழச் செய்தார். நம்ம எல்லாரும் சேர்த்து உயிர்ப்பித்திருக்கிறார். So what does that together mean? நாம் எல்லாரையும் சேர்த்து என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? Here in this chapter it refers to Jews and Gentiles. இந்த அதிகாரத்தில் இது யூதர்களுக்கும் புறஜாதியாருக்கும் பொருத்தப்பட்டிருக்கிறது. You read the chapter, you will see how Jews and Gentiles who were once upon a time enemies were put together. இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஒரு காலத்தில் யூதர்களும் புறஜாதிகளும் அவர்கள் விரோதிகளாய் இருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் எப்படி சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. So this verse says we are quickened together.
இந்த வசனம் சொல்கிறது நம்மையும் அவரோடு கூட ஒன்றாக சேர்த்து உயிர்ப்பித்தார். So we are quickened together, all of us together. நாம் எல்லாரையும் ஒன்றாக சேர்த்து அவரோடு கூட So உயிர்ப்பித்தார். the Spirit of God has the power to settle differences between us. எனவே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் இருக்கிறதான வேறுபாடுகளை நீக்கக்கூடியதான வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். Now by the grace of God in our church we don't have language based fights or caste based quarrels. கர்த்தருடைய கிருபையினால் நம்முடைய சபையில் பாஷை ரீதியான சண்டைகள் இல்லை, ஜாதி ரீதியான சண்டைகள் இல்லை. But we have other fights. ஆனால் மற்ற சண்டைகள் இருக்கிறது. Although it's not seen outside, inside some divisions and some differences and so on are there. வெளியே காணப்படாவிட்டாலும் உள்ளே சில பிரிவினைகளும் சில வித்தியாசங்களும் வேறுபாடுகளும் இருக்கிறது. Husband wife fights, mother-in-law daughter-in-law fights, these are all come and go now and then. புருஷன் மனைவி சண்டை, மாமியார் மருமகள் சண்டை, இவைகள் எல்லாம் அவ்வப்போது வந்து போகும். But the Spirit of God is able to quicken both parties so that they are quickened together to be with Christ. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவரோ இந்த இரண்டு கூட்டத்தாரையும் ஒன்றாக சேர்த்து அவரோடு கூட நம்மை உயிரோடு உயிர்ப்பிக்க செய்திருக்கிறார். Not only that, அது மாத்திரம் அல்ல, if you read verse 7 in Tamil, தமிழில் 7ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். He has not only quickened us, அவர் நம்மை எழுப்பியது மாத்திரம் He அல்ல, has not only quickened us together, அவர் அவரோடு கூட நாம் எல்லாரையும் சேர்த்து எழுப்பியது மாத்திரம் அல்ல, He has made us sit together. அவரோடு கூட நாம் எல்லாரையும் சேர்த்து உட்கார So செய்திருக்கிறார். there is a settlement of the differences there. எனவே அங்கே வித்தியாசங்களுக்கு ஒரு முடிவு வந்துவிட்டது. So He is able to sit there together. எனவே அங்கே நாம் ஒன்றாக உட்கார முடிகிறது. So the Spirit of God has the power not only to remove those differences but to establish a relationship. எனவே கர்த்தருடைய ஆவியானவருக்கு இருக்கிறதான வல்லமை அந்த வித்தியாசங்களை அகற்றுவது மாத்திரமல்ல, அந்த வித்தியாசங்களை வேரோடு ஒழித்து முடித்து விடுவது ஆகும். And to establish a relationship. ஒரு உறவை உண்டாக்குவது, To ஸ்திரப்படுத்துவது. உறவை ஸ்திரப்படுத்துவது. So that we need not have to think of the past or have any differences after that. எனவே அதற்கு பிறகு என்ன வித்தியாசங்கள் இருந்தாலும் அதை பற்றியதான வல்லமைகளை பற்றி நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. Not only that, அது மாத்திரமல்ல, in verse 5 it is said we are quickened together with Christ, but in verse 7 it is said that we are made to sit together in Christ. 5ஆம் வசனத்தில் நாம் கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் 7ஆம் வசனத்தில் நாம் கிறிஸ்துவில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க 7ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை இயேசுவுக்குள். So we are quickened, we are made to sit together in Christ. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை உட்கார வைத்திருக்கிறார். So those who are quickened together, எனவே உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள், if you have any divisions or bitterness or anger or hard feelings against anyone, உங்களுக்கு ஏதாவது பிரிவினைகளோ கசப்புகளோ கோபங்களோ இல்லாவிட்டால் தவறான எண்ணங்களோ மற்றவர்களை பற்றி இருக்கும் என்றால், it is so evil it can even take us to hell. அது அந்த அளவுக்கு தீங்கானதா இருக்கிறபடினால் உங்களை நரகத்திற்கே கொண்டு செல்லக்கூடியதா இருக்கிறது. Sometimes the injustice done against you might be so big that you just cannot forgive. சில வேளைகளில் உங்களுக்கு இழைக்கப்பட்டதான அந்த அநீதியானது மிகவும் அவ்வளவு பெரிதா இருக்கிறபடினால் உங்களால் மறக்கவும் இயலாது. But if you surrender to God, ஆனால் நீங்கள் தேவனுக்கு உங்களை ஒப்புக் கொடுப்பீர்கள் the என்றால், Spirit of God is able to take away all that and give you a heart to forgive. கர்த்தருடைய ஆவியானவர் அவைகள் எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு மன்னிக்க கூடியதான ஒரு இருதயத்தை உங்களுக்கு தருவார். I told you how in the convention a brother came and testified, I wanted to kill my neighbor, but God has given me the grace to forgive. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல கன்வென்ஷன் எப்படி வந்து ஒரு நபர் சாட்சி சொன்னார், அவர் தம்முடைய அயலகத்தாரை கொல்ல வேண்டும் என்று இருந்தார். ஆனால் தேவனுடைய சமூகத்திற்கு வந்தபோது அந்த எண்ணத்திலிருந்து அவர் விடுதலை பெற்றார். That is the work of the Spirit of God. அதுதான் தேவனுடைய ஆவியின் வல்லமை. So that we all can be one body in Christ Jesus. நாம் யாவரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்கும்படியாக. Where are we sitting today? இன்று நாம் இங்கே உட்கார்ந்திருக்கிறோம். Not only with Christ, கிறிஸ்துவோடு கூட மாத்திரமல்ல, we are sitting in Christ. கிறிஸ்து இயேசுவுக்குள் உட்கார்ந்திருக்கிறோம். Just like there is air all over this place, இந்த இடத்தை எப்படி சுற்றிலும் காற்று நிரப்பி இருக்கிறதோ, Christ is all over this place. கிறிஸ்துவும் இதை சுற்றிலும் நிரம்பி We இருக்கிறார். are all sitting in Christ this day. நாம் யாவரும் இந்த நாளில் கிறிஸ்து இயேசுவுக்குள் உட்கார்ந்திருக்கிறோம். Shall we close our eyes? நாம் யாவரும் நம்முடைய கண்களை மூடுவோமாக. We have the Spirit of God in our midst. நமக்குள் நம்முடைய மத்தியில் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். Today they call Easter the day that Jesus rose from the dead. இன்று இந்த நாளை ஈஸ்டர் நாள் என்று அழைக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு உயிர்த்தெழுந்த நாள். But we don't celebrate it as just some day. ஆனால் அதை நாமே
அந்த நாளை நாம் கொண்டாடுவதில்லை. ஏதோ ஒரு நாள் என்று நாம் கொண்டாடுவதில்லை. We want God to do a work in our lives. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு கிரியை செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். To change our spirit. நம்முடைய ஆவியை மாற்ற வேண்டும். To remove that disobedience. அந்த கீழ்ப்படியாமையை அகற்ற வேண்டும். And give us a willingness in spirit, soul and body till for everything we can say yes Lord, yes. நம்முடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் ஒரு உற்சாகத்தை மனப்பூர்வமும் தரும்படியாகவும் எல்லாவற்றிற்கும் ஆம் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே என்று சொல்லும்படியாகவும். We have the spirit of God who is able to keep us away from the course of this world. இந்த உலகத்தின் வழக்கத்திற்கு புறமே நம்மை வைக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். He is able to strengthen us so that we can say no to this world. இந்த உலகத்திற்கு வேண்டாம் இல்லை என்று சொல்லக்கூடியதான வல்லமை தரக்கூடியவராய் இருக்கிறார். How many want that power? எத்தனை பேருக்கு அந்த வல்லமை வேண்டும்? If you have any bitterness or hard feelings in you, உங்களுக்குள் ஏதாவது கசப்பான எண்ணங்களோ தவறான எண்ணங்களோ இருக்கும் என்றால், you are not able to love someone wholeheartedly, யாரோ ஒருவரை உங்களால் முற்றிலும் முழுவதிலுமாய் நேசிக்க முடியவில்லை, remember the power of resurrection is able to give you that spirit. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையானது அந்த ஆவியை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வல்லமையாய் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். The power of resurrection is strong enough to take away that bitterness. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையானது அந்த கசப்பை எடுத்துக்கொள்ளக்கூடிய பலமுள்ளதா இருக்கிறது. He is able to quicken us and quicken us and quicken us till we sit together in Christ. நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் உட்காரும் வரைக்கும் அவர் நம்மை உயிர்ப்பிக்க கூடியவராய் இருக்கிறார். Every time you speak in tongues, ஒவ்வொரு முறையும் நீங்கள் அந்நிய பாஷையில் பேசும்போது, every time you get an anointing, ஒவ்வொரு முறையும் நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்போது, remember the spirit of God is working in you. நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் கிரியை செய்கிறார். When we surrender, நாம் நம்மை ஒப்புக்கொடுக்கும்போது we overcome sin. நாம் பாவத்தை மேற்கொள்ளுகிறோம். That is, we overcome disobedience. நாம் கீழ்ப்படியாமையை மேற்கொள்ளுகிறோம். We overcome the love towards this world. இந்த உலகத்தில் மேல் நமக்கு இருக்கிறதான அந்த ஆசையை நாம் மேற்கொள்ளுகிறோம். We overcome the fashions of this world. உலகத்தின் வேஷத்தை ஆடம்பரத்தை நாம் மேற்கொள்ளுகிறோம். We overcome our obligations to this world. இந்த உலகத்தில் நாம் செய்ய வேண்டியதான கடமைகளை நாம் மேற்கொள்ளுகிறோம். We overcome any resistance from this world. இந்த உலகத்திலிருந்து வருகிறதான எந்த எதிர்ப்பையும் நாம் மேற்கொள்ளுகிறோம். And we are able to come together as one body. அதற்கு பிறகு நாம் யாவரும் ஒரே சரீரமாக வரக்கூடியவர்களாய் இருக்கிறோம். Shall we surrender to the Spirit of God? நாம் கர்த்தருடைய ஆவியானவருக்கு நம்மை ஒப்புக்கொடுப்போமா? As we close our eyes, நாம் நம்முடைய கண்களை மூடும்போது தானே the power of resurrection is going to operate in our midst. உயிர்த்தெழுதலின் வல்லமையானது நம்முடைய மத்தியில் கிரியை செய்ய போகிறது. Oh, it's a mighty power. அது மகா பெரிய வல்லமை. It's able to get into our body. அது நம்முடைய சரீரத்துக்குள் பிரவேசிக்க கூடியது. Get into our bones. நம்முடைய எலும்புகளுக்குள் பிரவேசிக்க கூடியது. Get into our cells. நம்முடைய அணுக்களுக்குள் பிரவேசிக்க கூடியது. Get into our blood. நம்முடைய இரத்தத்திற்குள் பிரவேசிக்க கூடியது. Get into our brain. நம்முடைய மூளைக்குள் பிரவேசிக்க கூடியது. Get into our eyes. நம்முடைய கண்களுக்குள் பிரவேசிக்க Get கூடியது. into our tongue. நம்முடைய நாவுக்குள் பிரவேசிக்க கூடியது. Get into our hands. நம்முடைய கரங்களுக்குள் பிரவேசிக்க கூடியது. Get into our ears. நம்முடைய செவிகளுக்குள் பிரவேசிக்க Get கூடியது. into our feet. நம்முடைய கால்களுக்குள் பிரவேசிக்க Get கூடியது. into our emotions. நம்முடைய எழுச்சிகளுக்குள் பிரவேசிக்க Get கூடியது. into our desires. நம்முடைய ஆசைகளுக்குள் பிரவேசிக்க Get கூடியது. into our thoughts. நம்முடைய எண்ணங்களுக்குள் பிரவேசிக்க கூடியது. Totally transform us. முற்றிலும் நம்மை மறுரூபமாக்க கூடியது. Let us wait upon the Lord now. நாம் இப்பொழுது கர்த்தருக்காய் காத்திருப்போமாக. If the Spirit of God fills you, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்புவார் என்றால், if you surrender, He will fill. நீங்கள் ஒப்பு கொடுத்தால் அவர் உங்களை நிரப்புவார். Lord, I want that spirit of obedience. ஆண்டவரே, அந்த கீழ்ப்படுகிற ஆவி எனக்கு வேண்டும். If you say it, He will do it. நீங்கள் சொன்னால் அவர் அதை செய்வார். Lord, I want deliverance from the course of this world. ஆண்டவரே, இந்த உலக வழக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும். If you say it, He will do it. நீங்கள் சொன்னால் அவர் செய்வார். Lord, I want to be one with everyone. ஆண்டவரே, நான் எல்லாரோடும் கூட ஐக்கியமாய் இருக்க, ஒன்றாய் இருக்க விரும்புகிறேன். If you say it, He will do it. நீங்கள் சொன்னால் அவர் செய்வார். As the Spirit of God fills you, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்பும்போது தானே, as you speak with new tongues, நீங்கள் புதிய பாஷைகளை பேசும்போது தானே, the Spirit of God is changing your spirit. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய ஆவியை மாற்றுகிறார். The resurrected Jesus is in our midst. உயிர்த்தெழுந்த இயேசு நம்முடைய மத்தியில் இருக்கிறார். He is going to bless us அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். by giving us this quickening spirit. அவருடைய உயிர்ப்பிக்கிற ஆவியின் மூலமாக. Those who want the Spirit can wait upon Him now. இந்த ஆவி வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இப்பொழுது கர்த்தருக்காக காத்திருங்கள். இறங்கிக் கொண்டே இருக்கிறது. ஒப்புவிக்கப்பட்டதான பலவீனமான இடங்களில் ஆவியானவர் இறங்கிக் கொண்டே இருக்கிறார். விடுதலையே ஆவியார் ஆவியார்
ஆவியாலே விடுதலையே, ஆவியாலே விடுதலையே, ஆவியாலே விடுதலையே, ஆவியால் ஆவியால் ஆவியாலே விடுதலையே, ஆவியாலே விடுதலையே, ஆவியாலே விடுதலையே. முற்றிலுமாய் ஒப்புக்கொடு, முற்றிலுமாய் ஒப்புக்கொடு. சொந்த ஞானத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம், முற்றிலுமாய் ஒப்புக்கொடு. வல்லமை வல்லமை வல்லமையால் விடுதலையே, வல்லமையால் விடுதலையே, வல்லமையால் விடுதலையே. ஷபரபா வல்லமையால் விடுதலையே, வல்லமையால் விடுதலையே, வல்லமையால் விடுதலையே. வல்லமையால் விடுதலையே, வல்லமையால் விடுதலையே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த முழு கூட்டத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிற்பகல் உள்ள எல்லா ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அருமையான இயேசு சுவாமி, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கடந்த வாரம் கர்த்தாவே நடந்த சுத்திகரிப்பு கூட்டங்கள் மூலமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய அசுத்தமில்ல ஆண்டவரே கர்த்தாவே அந்த கல்வாரி ரத்தத்தினால கழுவி பரிசுத்தமாக்கி அந்த கூட்டங்களில் கர்த்தாவே ஒவ்வொரு நாள் சீயோனில் நீ இறங்கி வந்து நீர் எங்களோட பேசினீர் சுவாமி. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் கர்த்தாவே ஒரு தூய்மையான சிங்காசனத்தில் உட்கார்ந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆளுகை செய்த ஒரு தேவன் ஆண்டவரே, பரலோகத்தில் சீயோன்ல மகாராஜா ஆண்டவரே. ஆனாலும் நீர் இறங்கி வந்து சுவாமி எங்களுடைய கர்த்தாவே முன்னேற்றத்துக்காக ஆண்டவரே நீர் செய்த ஆண்டவரே எல்லா கர்த்தாவே கிருபையின் கர்த்தாவே கர்த்தாவே உபகாரங்களுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அந்த சுத்திகரிப்பு கூட்டங்களை கர்த்தாவே நீர் எங்களுக்கு தந்த அபிஷேகத்துக்காகவும் நன்றியோடுமை துதிக்கிறோம், தரிசனங்களுக்காகவும் நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே, வார்த்தைகளுக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஒரு நாள் ஜீவித காலத்தில் ஆண்டவரே மறக்கவே முடியாது சுவாமி. அப்படிப்பட்ட நன்மைகளை செய்தீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் ஆண்டவரே இந்த ஆராதனை ஆண்டவரே நீர் முழுவதும் கர்த்தாவே பொறுப்பெடுத்து நடத்தினீர் சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் ஒரு காலத்தில் ஆண்டவரே எங்களுடைய கர்த்தாவே அக்கிரமங்கள் மூலமாய் கர்த்தாவே பாவங்கள் மூலமாய் கர்த்தாவே மரணம் அனுபவித்தோம் சுவாமி. ஆனாலும் சுவாமி நீரி கர்த்தாவே இந்த உயிர்ப்பிக்க வல்லவினால் கர்த்தாவே நீர் எங்களை உயிர்ப்பித்தீர் சுவாமி. உங்களோட கர்த்தாவே நாங்கள் இருக்கும்படி சுவாமி நீர் எங்களை கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவரீர் எழுப்பினீர் ஐயா ஸ்தோத்திரம். உயிர்ப்பித்தீர் சுவாமி. எங்கள் அக்கிரமங்களிடம் நீர் மன்னித்தீர் சுவாமி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாட்கள்ல கர்த்தாவே கீழ்ப்படியாமே கீழ்ப்படியாமே கர்த்தாவே பிள்ளைங்களை இருந்தோம் சுவாமி. ஆனாலும் இனிமேலும் சுவாமி அப்படி இருக்காமலே சுவாமி கீழ்ப்படுதல் கற்றுக்கொள்ள ஆண்டு நீர் எங்களுக்கு உதவி. எந்த பாதையில் கர்த்தாவே நீர் எங்களை கொண்டு போனாலும் சுவாமி இதோ என் ஆண்டவரே நான் வருகிறேன் சொல்லி சந்தோஷமா கர்த்தாவே உங்களோட சேர்ந்து கர்த்தாவே கீழ்ப்படுதலா அந்த மார்க்கத்தில் கர்த்தாவே பிரயாணம் செய்ய யாத்திரை செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. இனிமேல் கர்த்தாவே டிசோபீடியன்ஸ் ஸ்பிரிட் எங்களுக்குள்ள இருக்கவே இருக்கக்கூடாது சுவாமி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவரே ஸ்தோத்திரம் ஐயா. உலகத்தோரை கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே சேரக்கூடாது, அது தீட்டுப்படும் சொல்லி ஆவிக்குரிய ஜீவிதத்துக்கு அது நஷ்டம் சொல்லி இந்த காலவேளை நீர் பேசினீர் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே உலகத்தோரை கர்த்தாவே நாங்கள் பழகாமலே தேவரே அப்படிப்பட்ட ஆடம்பரங்கள் கர்த்தாவே அப்படிப்பட்ட வஸ்திரங்கள் கர்த்தாவே
தரிக்காமலே இந்த சபைக்கு இந்த சிரேஷ்டமான உபதேசம் மூலமாய் ஆண்டவரே நீர் வெளிப்பாடு தந்தி, தேவரின் தந்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம். எதிர்ப்புகள் வந்தாலும், நஷ்டம் இருந்தாலும், நிந்தை அவமானம் இருந்தாலும் சுவாமி உமக்காக உம கிருபையோடு ஆண்டவரே ஜெயிக்க, ஜீவிக்க, சகிக்க நீர் உதவி செய்யும் சுவாமி ஸ்தோத்திரம். ஐயா, கிறிஸ்துக்குள் உட்கார பரலோக மண்டலத்தில் ஆண்டவரே உன்னதமான இடங்களில் கர்த்தாவே உம்மோடு உட்கார எங்களுக்கு உதவி செய்தீர் சுவாமி. உயிர்ப்பிக்கும் வல்லமை அனுப்பினீர் சுவாமி. எங்கள் எலும்புகள், எங்கள் நரம்புகள், எங்கள் எல்லா அவயவங்கள் ஆண்டவரே உங்களுடைய மகிமையான கருத்துல இந்த கடைசி நேரத்தில் ஒப்புக்கொடுக்கும் போது ஒரு கர்த்தாவே வல்லமை நீர் அனுப்பினீர் சுவாமி. அந்த வல்லமை ஆண்டவரே பரலோகத்தில் இந்த கர்த்தாவை நீர் அனுப்பினீர் ஐயா. இந்த வல்லமையோடு ஒரு ஜெயம், ஒரு தூய்மையான ஜீவம் செய்ய எனக்கு சபையோடு எல்லாருக்கும் உதவி செய்யும் சுவாமி. வந்த ஜனத்தை சீயோன் இந்த ஆசீர்வதியும். எந்த கண்ணீரோடு, எந்த கவலையோடு, எந்த வேதனையோடு, எந்த கடன் பிரச்சனையோடு, எந்த பாவத்தோடு, எந்த வியாதியோடு வந்தாலும் சுவாமி இந்த வார்த்தைகள் மூலமே ஒரு ஆறுதல், ஒரு இளைப்பாறுதல், ஒரு ஜீவன், ஒரு சுகம் ஆண்டவரே ஆசீர்வாதம். அந்த சாமானியவன் ஆசீர்வாதம் கிடையாது ஆண்டவரே, சீயோனின் ஆசீர்வாதங்களுடைய போக நீர் உதவி செய்யும் சுவாமி. கடன் பிரச்சனை இந்த சபையில் இல்லை சுவாமி, சாபமே இல்லை சுவாமி, தாரித்திரமே இல்லை சுவாமி, பாவமே இல்லை சுவாமி. கல்வாரி அன்போடு அனுதினம் கர்த்தாவே நீர் எங்களை நிரப்பும். பிரதருக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ரத்தத்தின் கோட்டைகளும் முடுக்களும் எல்லா ஊழியம் செய்ய இன்னும் அதிகமான கிருபையும் சீயோனின் அபிஷேகம் தந்தை நடத்தமான செய்ய வேண்டிய ஊழியங்கள் எல்லாம் ஆண்டவரே இந்த பசங்கத்தின் சமூகத்தோடு செய்ய இந்த படைப்பில கர்த்தாவே இந்த ராபோஜி நீர் பொறுப்பட்டு நடத்துமையா. எல்லோரும் கர்த்தாவே உண்மை போல மாற்றி இந்த வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். இவங்கள் சீயோனில் எரிசிட்டு காணப்பட உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. Amen. Now may the grace of our Lord Jesus Christ, the love of God, the sweet fellowship of the Holy Spirit rest and abide with us now and until Jesus returns in glory. Hallelujah! Hallelujah!